ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குலாப் ஜாமுன் தான். குலாப் ஜாமுன் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குலாப் ஜாம் பண்ணுறதுக்கு 2 பாக்கெட் மாவு பாக்கெட் தட்டியிருக்காங்க. தட்டிட்டு அதுக்கு பால், தண்ணி ஊற்றி பிசையாமல், தண்ணி ஊற்றி பிசையணுனாலும் பிசைஞ்சுக்கலாங்க. பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விரிசல் வராமல் இருக்கிறதுக்காக, கீரல் வராமல் இருக்கிறதுக்காக நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சிடக்கூடாது. சாஃப்ட்னஸ்ஸாக தான் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நல்லா அதை அப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கணுங்க. நெய் ஊற்றுறதுனால அதில் கீரல் வராமல், கீரல் விழாமல் இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். நெய் ஊற்றிருக்காங்களா, சாஃப்ட்னஸ் எல்லாமே அதில் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பால் ஊற்றி பிசைகிறதுனால அது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணியோட பாலுக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய உருண்டைகள் பேடாலாக பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஆயில் தேய்க்கிறோம் பார்த்திங்களாங்க, அது கையில் ஒட்டாமல், மாவு கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்ல உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு நான் 2 பாக்கெட்டில் இவ்வளோ உருண்டை வந்திருக்காங்க. நிறைய உருண்டை வந்துருந்துச்சு. எக்கச்சக்கமான உருண்டைகளாக இருந்துச்சு. நிறைய உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு பிடிச்சி வச்ச உடனே நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு உருண்டையாக 1 பை 1 போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிறணும். பொரிக்கையில் ரொம்ப பொன்னிறமாக பொரிச்சுக்கணும். அடுத்த சட்டியில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, அடுத்த கடாயில் என்ன வச்சுருக்கோம்னா சீனிங்க. சீனி 1 பாக்கெட்டு நான் 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேங்க. அதில் 750 போட்டிருக்கு. நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ 2 பாக்கெட்னால நான் 1 கிலோ சீனி போட்டிருக்கேன். எங்களுக்கு சிரப்பு அவ்வளோ தேவைப்படாது. நாங்கள் ரொம்பலாம் ஊற்றி சாப்பிட மாட்டோம். போதுமானது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கிறேன். பாகுனா கம்பி பதம் மாதிரி காய்ச்சிடாதீங்க. கம்பி பதம் ரொம்ப ஸ்டிக்கியாக ஆயிரும். அப்புறம் டேஸ்ட்டே அதில் வேறு மாதிரி ஆயிருங்க. கொஞ்சம் கரெக்டாக அந்த சீனிலாம் கரைஞ்சி உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும். அந்த உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரேஷன் கடை சீனினால நான் ஃபில்ட்ரு பண்ண பண்ணியிருந்துச்சு. கொஞ்சம் தூசியாக இருந்ததுனால. இங்கே பாருங்கள், அந்த பால்லாம் எப்படி இருக்குது. இப்படி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. பொன்னிறமாக இருந்தால் தான் அந்த அப்படி கருகுன மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சீனி பாகில் ஊற வச்சு எடுத்து சாப்பிடையில் சூப்பராக இருக்கும். அப்படியே ஊறி வரையில் புஃப்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த கலர் டல்லாக எடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் இந்த மாதிரி பிளாக் கலரில் பொரிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பி வரையில் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அப்புறம் இந்த பாருங்கள், நிறைய பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேங்க. அப்படின்னா இது ஏலக்காய் ஃப்ளேவருங்க. ஏலக்காய் ஃப்ளேவர்னால எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல அவ்வளோ. உங்களுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது ராயல் பிராண்டு. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த இப்போ போட்ட உருண்டையில் ஸ்லோவில் வச்சுட்டு எல்லா உருண்டையும் போட்டுட்டாங்க. அதனால் இப்படி எல்லாமே விரிசல் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் தவற செஞ்சிடாதீங்க. இப்போ அடுத்து போடுறீங்க அப்படின்னா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு போடையில் நல்லா ஹையில் வச்சுட்டு போட்டிருந்தேன். 2வது 3வது சட்டி எனக்கு நல்லா வந்துருந்துச்சுங்க. விரிசல் இல்லாமல் வந்துருந்துச்சு. பார்த்திங்களா, அதை ஃபாஸ்ட்னஸ் வைக்கையில் நான் அப்படியே மேலெல்லாம் அப்படியே பொன்னிறமாக அப்படி புரிஞ்சு வருதா. அதுதாங்க ஃபாஸ்ட்டாக வச்சதுனால தான் இந்த அளவுக்கு இப்படி உருண்டை இந்த சைடு நான் பரட்டி விட்டுக்கோங்க. நான் சீனியை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணால் ஏன்னா ரேஷன் கடை சீனி கொஞ்சம் தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஊற்றையில் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கையில் உங்களுக்கு ஜீரா நல்லாயிருக்கும். ரொம்ப திக்னஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஜீரா. இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீனி பாகில் போட்டுடலாங்க. போட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக பந்து மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே லட்டு மாதிரி இருக்குங்க. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நான் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும்தான் எனக்கு ஒரு இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் அப்படியே லாக் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் என் சின்ன பையனுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். அவனுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்கு எடுத்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வாயை அவன் டவுமுன்னு கீழே போட்டுட்டான். ஆசையாக சாப்பிட்ணுன்னு நினச்சிருந்தான், அதை கீழே போட்டுட்டான். அதுக்கப்புறம் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2வது அவனே ட்ரை பண்ணான். அப்புறம் நானே எடுத்து கொடுத்தேங்க. சாப்பிட்டாங்க.
சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.